ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாவே அடை தோசை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு டெம்டிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டில் பேட்டர் ரெடி பண்ணி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்குலாம் பொறுமையே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போயிருந்தோம். அப்படியே பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி பில் போட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த அடை மிக்ஸில் இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு சோக் பண்ண விட்டாச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா பேட்டர் நல்லாவே சோக் ஆயிருந்துச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அடுப்பில் கல் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தோசை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, லேசாக தான் ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லைனா தோசை பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ஆயில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் தோசை நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டணும். திருப்பி போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.